இனிய வணக்கம் நண்பர்களே. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகட்டுங்க. இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வரலட்சுமி விரதம் தாங்க. சுமங்கலி பெண்கள் ரொம்பவே எதிர்பார்த்து கொண்டிருந்த இந்த ஆடி மாதத்தை வரலட்சுமி விரதத்தை நீங்கள் எப்படி கடைபிடிக்கணும், இந்த நாளாக என்னென்ன பொருட்கள் வாங்கினா உங்கள் வாழ்க்கையில் செல்வம் பெருகும், மேலும் பார்த்தீங்கன்னா திருமணமாகாத பெண்கள் வரலட்சுமி விரதம் கடைபிடிப்பதால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன, மாற்றங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தால் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். ஆடி மாதம் பார்த்திங்கன்னா பொதுவாகவே அம்மனை வழிபாடுக்குரிய ஒரு மாதங்க. அதுவே இந்த ஆடி மாதத்தில் வெள்ளிக்கிழமையில் ரொம்பவே சிறப்புங்க. இந்த வெள்ளிக்கிழமையில் வீடுகளில் பூஜை செய்து விளக்கேற்றி வழிபடுவீங்க. அதுவே பார்த்திங்கன்னா இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான வழிபாட்டு நாட்களில் இந்த வரலட்சுமி விரதமும் அமைஞ்சிருக்கு. சுமங்கலி பெண்கள் பொதுவாக ஆவலுடன் காவத்திருந்த ஒரு நாள் தாங்க இந்த நாளில் நீங்கள் மகாலட்சுமியினுடைய மனம் மகிழும்படி உங்கள் வீட்டில் நீங்கள் பூஜைகள் செய்து வழிபட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா மங்களங்கள் நிறைந்துடுங்க. மகாலட்சுமியுடைய அருளால் நீங்கள் நினைத்த காரியங்கள் உங்கள் கைக்கு கூடி வரும். இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா வரலட்சுமி விரதம் எப்படி எந்த நாளில் அமைஞ்சிருக்குன்னா, எந்த முறையில் நீங்கள் வழிபட்டால் மகாலட்சுமியுடைய அருள் கிடைக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. வரலட்சுமி விரதம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சக்தி வாய்ந்த விரதங்களில் இதுவும் ஒன்றுங்க. செல்வங்களுக்கு அதிபதியாக நம்ம மகாலட்சுமி சொல்வோம். நாம் மகாலட்சுமியை வெள்ளிக்கிழமையில் வழிபட்டுவதாலே வாழ்க்கையில் அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். அந்த வகையில் இந்த வரலட்சுமி விதானில் வெள்ளிக்கிழமையில், அதாவது ஆடி மாதத்தில் கடைசி வெள்ளிக்கிழமையில் தான் நம்ம வரலட்சுமி விரதம் இருப்போம். அந்த நாளில் நீங்கள் எப்படி வழிபடணும்னு தெரிஞ்சுக்கோங்க. தங்களுடைய வேண்டுவோருக்கு கேட்கக்கூடிய வரங்களை தரக்கூடிய லட்சுமி தேவி தான் வரலட்சுமின்னு சொல்லுவோம். குடும்ப நலனே, கணவருடைய ஆயுள், மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை, செல்வ வளம், சுபிச்சனே, குழந்தை பேரு, கணவரினுடைய ஆயுள் ஆரோக்கியத்துக்கோ அமைதி நிறைவான வாழ்க்கையை வேண்டி பெண்கள் பார்த்தீங்கன்னா இந்த நாளில் நிறைய பேர் விரதம் இருந்து மகாலட்சுமியை வீட்டிற்கு அழைத்து பூஜைகள் செய்து வழிபடுவீங்க. மகாலட்சுமியுடைய அருளையும் ஆசையும் பெறுவதற்குரிய ஒரு சிறப்பான நாள் தாங்க இந்த வரலட்சுமி விரதம். இந்த நாளில் நீங்கள் வரலட்சுமி நோன்பு, மாங்கல்ய நோன்பு, சுமங்கலி விரதன்னு பல்வேறு பெயர்களால் மக்கள் இந்த நாளில் ஒரு கொண்டாடமாக கொண்டாடுவீங்க. வரலட்சுமி விரதம் இருந்து வழிபட்டா உங்களுக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அஷ்டலட்சுமிகள்னு சொல்லக்கூடிய 8 லட்சுமிகளுடைய அருள் உங்களுக்கு கிடைத்திடுங்க. இந்த விரதம் இருந்து வழிபட்டினா அஸ்வமேத யாகம் செய்த பலன் உங்களுக்கு கிடைத்திடும். இந்த நாளில் நீங்கள் திருமணமான பெண்களுக்கு மட்டும் இல்லைங்க, திருமணமாகாத பெண்களாக இருந்தீங்கன்னா நல்ல கணவர் அமைய வேண்டும் கூட இந்த ஒரு நோன்பு கயிறை கட்டி கொண்டு விரதம் இருக்கலாம். இந்த விரதம் பார்த்திங்கன்னா ஆண்டுதோறுமே பார்த்திங்கன்னா ஆடி மாதத்தில் வளர்பிறையில் வரக்கூடிய கடைசி வெள்ளிக்கிழமையில தான் வரலட்சுமி விரதமாக நம்ம கொண்டாடுறோம். அதனால் நீங்கள் வரலட்சுமி விரதம் இருந்தீங்கன்னா அம்பாளுக்கு நீங்கள் நெய்வேத்தியமாக எதை படைக்கலான்னு பார்த்தீங்கன்னா சுண்டலையும் கொழுக்கட்டையும் செய்து பாயாசம், வடை, சர்க்கரை பொங்கல் செய்து கூட நீங்கள் நெய்வேத்தியமாக படைத்து வழிபடலாங்க. ஆடி மாதத்தில் பல விதமான சிறப்பு பூஜைகள் வழிபாடுகள் இருந்தாலும் பார்த்திங்கன்னா இந்த வரலட்சுமி நோன்பு மிகவும் முக்கியமான ஒன்றுங்க. வரலட்சுமி விரதனால மகாலட்சுமி பக்தர்களுடைய இல்லம் தேடி வருவதாக சொல்லப்படுது. இன்றைய தினத்தில் நீங்கள் பெண்கள் விரதம் இருந்து மகாலட்சுமிக்கு வீட்டிற்குள்ளே நீங்கள் வரவேற்றி பூஜை செய்து மகாலட்சுமியுடைய அருளை பெற்ற முடியும். இந்த நாளில் நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி பூஜை அறையில் வழிபடலான்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த நாளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகாலை எழுந்து குளித்துடுங்க. நோன்பு கடைப்பிடிப்பவங்க கலசம் வைத்து அம்பாலை அதில் அவகாரம் செய்து நீங்கள் பிரார்த்தனை செய்து வழிபடலாம். வரலட்சுமி நோன்பு அன்று கலசம் வைக்காதவங்க அம்பாளுடைய திருவுருவ படத்தை வைத்து கூட நீங்கள் வழிபாடு செய்யலாங்க. மகாலட்சுமியினுடைய திருவுருவ படத்திற்கு நீங்கள் நல்ல வாசனையான மலர்கள் வைத்து அலங்காரத்தை முதல்ல செஞ்சுக்கோங்க. பிறகு பார்த்தீங்கன்னா வீட்டு வாசலில் இருக்கக்கூடிய அம்மாவின் திருவுருவ படத்தை வீட்டிற்கு எடுத்து செல்லணும். பிறகு நீங்கள் பூஜைகள் செய்ய ஆரம்பித்திடுங்க. கலசம் வைத்து பூஜை செய்பவர்கள் மட்டும் 2 வகைகளாக கலசங்களை வைத்து வழிபாடு செய்யலாம். தண்ணீர் வைத்து கூட கலசம் வைக்கலாங்க, இல்லைன்னா அரிசி வைத்து கூட நீங்கள் கலசத்தை தயார் செய்துக்கோங்க. இதில் நீங்கள் அநேகமானவங்க அரிசி வைத்து தான் அதன் மேலே பார்த்தீங்கன்னா கலசம் வைப்பீங்க.
எவர் சில்வர் கலசம் இதில் வைக்காதீங்க. வெள்ளியில் வைக்கலாம், பித்தளை கூட வைத்து நீங்கள் வழிபடலாம். இது எதுவுமே இல்லைன்னா நீங்கள் மண் கலசம் கூட வைத்து மகாலட்சுமியை வீட்டுக்குள்ளே அழைத்து வழிபடலாங்க. இப்படி நீங்கள் கலசம் அமைத்த பிறகு பார்த்தீங்கன்னா கலசத்துக்கு மேலே நீங்கள் மஞ்சள் தடவி நூலினை சுற்றி முதல்ல வச்சுக்கோங்க. பிறகு நீங்கள் அந்த கலசத்திற்குள்ள 3/4 பாகம் பச்சரிசியை கொட்டணும். பிறகு அதில் மஞ்சள், குங்குமம், எலுமிச்சை பழத்தண்ணி, காதோல கருகமணி, கிராம்பு, ஜாதிக்காய்னு, ஏலக்காய், மாசிக்காய், நாணயங்கள் போடணுங்க. தங்கம் மற்றும் வெள்ளி நாணயங்கள் இருந்தால் கூட நீங்கள் அந்த கலசத்தில் போட்டுக்கலாம். பிறகு நீங்கள் அதற்கு மேலே தேங்காயும் சந்தனமும் மஞ்சளும் கலந்து தடவி கலசத்திற்கு மேலே மாவிளை கொத்து வைத்து தேங்காயை வச்சுக்கோங்க. அம்பாளுடைய திருவுருவம் பார்த்தீங்கன்னா வைத்திருப்பவங்க தாராளமாக இதற்கு மேலே நீங்கள் வைத்துக்கலாங்க. தேங்காயோடு நிறுத்தி கொள்வது ரொம்பவே சிறப்பு. பிறகு நீங்கள் கலசத்திற்கு சுற்றி பாவாடை அதில் அமர்த்தி வழிபாடு மேற்கொள்ளலாம். அம்பாளுக்கு நீங்கள் இப்போது தீபாராதனை காட்டலாங்க. பிறகு அம்பாளுக்கு நெய்வேத்தியமாக நீங்கள் சுண்டல், கொழுக்கட்டை, பாயாசம், வடை, சர்க்கரை பொங்கல் வைத்து கூட வழிபடுங்க. வாசனை நிறைந்த மலர்களால் அம்பாளுக்கு அர்ச்சனை செய்து வழிபடுவது சிறப்பான பலன்களை தேடித்தரும். பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு பூஜை அறையில் நீங்கள் எப்போது போல பூஜை செய்து உங்களுடைய பூஜையை நிறைவு செய்து கொள்ளலாம். பின்னர் பார்த்தீங்கன்னா சம்பிரதாயங்களை முடித்த பிறகு லலிதா சகஸ்ரநாமம், அபிராமி அந்தாதினே அம்பிகைக்குரிய மந்திரங்களை நீங்கள் போற்றிகளையும் பாடி கூட நீங்கள் பூஜை செய்து வழிபடுங்க. சுமங்கலி பெண்கள் இந்த நாளை நோன்பு சரடை வைத்து பூஜை செய்து பூஜை முடிந்தது நீங்கள் அந்த சரடை தங்கள் கணவன் கையால் கட்டிக்கோங்க. மேலும் பார்த்தீங்கன்னா மாங்கல்ய சரடுகளை மாற்றிக்கொள்ளலாம். வாழ்க்கை துணையிடம் நீங்கள் ஆசீர்வாதத்தை பெறுவது ரொம்பவே நல்லதுங்க. அதன் பின் பார்த்தீங்கன்னா இருவருமே இணைந்து நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களிடம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கலாங்க. இவ்வாறு நீங்கள் செய்வதால் உங்கள் குடும்பத்தால் செல்வ செழிப்பு மகிழ்ச்சியும் பெருகிடுங்க. அதுவே பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகாத பெண்களாக இருந்தீங்கன்னா கன்னி பெண்களும் கடைபிடித்து வழிபடுவதால் உங்களுடைய விருப்பத்தின்படி உங்களுடைய கணவர் அமைவார். வரலட்சுமி விரதத்தை தவறாது கடைபிடித்து வந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் வறுமை, திருமண தடைனே இருக்கவே இருக்காது. திருமணமான பெண்களுக்கு மாங்கல்ய பலம் அதிகரிக்க செய்திடுங்க. ஆடிற்கான வரலட்சுமி விரதம் பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்தில் 23ஆம் நாள், அதாவது ஆங்கிலத்தின் தேதியின்படி 8/8/25 அன்று வரலட்சுமி விரத நாள் கொண்டாடப்படுது. வரலட்சுமி விரதம் இருக்கக்கூடிய நாளில் நீங்கள் முதல்ல பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டை சுத்தம் செய்து வச்சுக்கோங்க. பின்னர் பார்த்தீங்கன்னா மாவிளை தோரணம் இல்லைன்னா கோலங்களால் உங்கள் வீட்டை அலங்காரம் செய்துக்கோங்க. பின்னர் நீங்கள் பார்த்தீங்கன்னா லட்சுமி தேவிக்கு அர்ப்பணிக்கக்கூடிய ஸ்லோகங்களை வாசித்துடுங்க, இல்லைன்னா ஒழிக்க விடக்கூட செய்யுங்க. லட்சுமி தேவியினுடைய சிலையை நீங்கள் முதல்ல அலங்காரம் செய்து வைத்துக்கணும். அதில் அரிசி மற்றும் பானையின் கழுத்தில் பாதி நிரப்பப்பட்ட கலசம், புதிய மாம்பழம், வெற்றிலைகளால் அலங்காரம் செய்துக்கலாங்க. மஞ்சள், குங்குமம் தடவப்பட்ட தேங்காயை நீங்கள் பூஜையில் வைத்து அதில் நீங்கள் லட்சுமி தேவியினுடைய அழைத்துக்கோங்க. பூஜை முடியும் வரையுமே பெண்கள் விரதம் இருப்பீங்க. அன்றைய தினம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வடை, மாங்காய் சாதம், பருப்பு வடை போன்ற சிறப்பு உணவுகளும் பாயாச இனிப்புடன் தயார்படுத்தி வச்சுக்கோங்க. பெண்கள் இந்த நாளில் நீங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடுகளில் கூடி மாலையில் சமூக ஆரத்தியில் பங்கேற்பாங்க. வளையல், குங்குமம், வெற்றிலை, பழங்கள், பூக்கள்னு பரிசுகளை பரிமாறிக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாளுங்க. வர மகாலட்சுமி பார்த்தீங்கன்னா தொழில் தொடங்குவதற்கும் வீடு கட்டுவதற்கும் வாஸ்து செய்வதற்கு ஒரு உகந்த நாளாக அமைஞ்சிருக்கு. அதனால் நீங்கள் விரதம் இருப்பதால் நல்ல ஆரோக்கியம் உண்டாகிடுங்க. ஐஸ்வர்யமும் செல்வ வளமும் உங்களுக்கு பெருகிடும். மேலும் பார்த்தீங்கன்னா தீமைகள் அனைத்து நீங்கி குடும்பம் செழித்து வளர்ந்துடுங்க. தொழில் முடக்கம், பணப்பிரச்சனை உள்ளிட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியாக ஒரு வழி ஏற்பட்டுடும். மன அமைதி கிடைப்பதோடு உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேற ஆரம்பிக்கும். இத்தகைய சிறப்பு வாய்ந்த வரலட்சுமி விரதம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 8ஆம் தேதி அமைஞ்சிருக்கு. இந்த நாளில் நீங்கள் மகாலட்சுமி உங்கள் வீட்டில் அழைத்து வழிபடுவதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சிறப்பான பலன்கள் ஏற்படுங்க. இந்த வரலட்சுமி விரதத்திற்கு இன்னொரு கதை இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முறை பார்த்தீங்கன்னா சிவனும் பார்வதியுமே பரமபத விளையாடை கொண்டிருந்திருக்காங்க. இதில் சிவபெருமான் வெற்றி பெற்றிருக்காரு. ஆனால் இதை ஏற்றுக்கொள்ள பார்வதி தேவி மறுத்திருக்கா. சித்திரமணியை அழைத்து இந்த விவகாரத்திற்கு தீர்ப்பு சொல்லும்படி கேட்டாலாம். சித்திரமணியும் பார்த்தீங்கன்னா சிவபெருமானே வெற்றி பெற்றதாக தெரிவித்திருக்கார். இதனால் கோபமடைந்திருக்கா பார்வதி தெய்வமே.
சித்திரமணியை தொழுநோயால் பாதிக்கப்படும்படியே சாபமிட்டிருக்கா. சிவபெருமானும் வேண்டிக் கொள்வதற்கிணங்க பார்வதி தேவி பத்தினா வரலட்சுமி விரதம் இருந்தால் நோயிலிருந்து நிவாரணம் அளிப்பதாக கூறியிருக்கா. இந்த விரதத்தை நீங்கள் கடைபிடிப்பதால் நீண்ட ஆயுளும் நீண்ட ஆரோக்கியத்தையும் பெற முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. நன்றி நண்பர்களே.